அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாளுக்கு நாள் செய்து வருகின்ற அடாவடிகளுக்கு, கூத்துக்களுக்கு அளவே இல்லையா என்ற அளவிலே இப்போது நிலைமை விஸ்வரூபம் அடைந்து வருகின்றது. போர்ட் ஆஃப் பீஸ் என தனது தலைமையிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சபைக்கு வழங்கிய இன்விடேஷனை இப்போது கனேடிய பிரதமர் தொடர்பிலே வாபஸ் பெற்றிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இதற்கு காரணம் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரிலே நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டிலே ஆற்றிய கடும் உரை. அந்த உரையிலே விதிமுறைகளுக்கு அமைவான உலகம் இப்போது சிதைந்து சீரழிந்து கொண்டிருப்பதாக கூறியிருந்தார். பலவான்கள், சக்திமிக்க தலைவர்கள், சக்திமிக்க நாடுகள் தாம் நினைத்ததை சாதிப்பதற்கு, தமது நலன்களை முன்னிறுத்துவதற்காக எதையும் செய்வதற்கு தயங்குவதில்லை. இந்த நிலையிலே சட்டத்தின் ஆட்சி இவற்றையெல்லாம் இனிமேல் எதிர்பார்க்க முடியாது, பழைய உலகம் திரும்பாது என கார்னி கடுமையான ஒரு உரையை ஆற்றியிருந்தார். உலக அளவிலே இப்போது பாராட்டுக்களை குவித்து வருகின்ற, வரலாற்று ஏடுகளுக்கு இது பொருத்தமானது என்று புகழப்படுகின்ற இந்த உரையை அடுத்து கோபம் கொண்டவராக ட்ரம்ப் இந்த முடிவை அறிவித்திருக்கின்றார்.